சஹாபாக்களுக்கு பிறகு வாழ்ந்த ஒரு இறைநேசை சொல்லுவார், இதா ஃபுத்திஹ லி அஹதிக்கும் பாபு கைரின் ஃபல்யுஸாரி, உங்களுக்கு ஒரு நன்மையுடைய வாசல் திறக்கப்பட்டு விட்டால் உடனே விரைந்து செல்லுங்கள், அந்த வாசலுக்குள் செல்லுங்கள், நன்மையை செய்யுங்கள். ஃபஇன்னஹு லா யத்ரி மத்தா யுக்லகு அன்ஹு, அவரை விட்டும் அந்த வாசல் எப்பொழுது அடைக்கப்படும் என்பதை யாராலும் அறிய முடியாது. எனவே உங்களுக்கான ஒரு நன்மையின் வாசல் திறக்கப்படுகின்ற பொழுது உடனே அதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக அந்த இமாம் அவர்கள் சொல்வார்கள். அதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு நிகழ்வை நாம் பார்க்க இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு மனிதரை அழைத்து வரப்படுகிறார், குற்றுயிராக அழைத்து வரப்படுகிறார். காத்தலல் முஸ்லிமீன் அஷத்துல் கிதாலி, ஆனால் அந்த மனிதர் ஒரு போரிலே முஸ்லிம்களோடு கடுமையாக எதிர்த்து போரிட்டார். இறுதியாக உசீப, அவருக்கு மிகப்பெரிய ஒரு காயம் ஏற்படுகிறது. அவரை நபிக்கு அருகில் கொண்டு வரப்படுகிறது. அவ்வாறு கொண்டு வரப்படுகின்ற அந்த சமயத்தில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு நான் சாட்சி சொல்லுகிறேன், முஹம்மது நபி அவர்களை நான் தூதராக ஏற்றுக்கொள்கிறேன், அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை என்று ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக நபிக்கு அருகிலே வந்து வைத்த பொழுது அதை கூறியவுடன் அவர் இறந்து விடுகிறார். அந்த சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னஹு மின் அஹ்லில் ஜன்னah, இந்த மனிதர் சுவர்க்கவாசிகளில் ஒருவராக ஆகிவிட்டார் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். வாழ்கின்ற பொழுதெல்லாம் காபீராக வாழ்ந்தவர், இஸ்லாத்தை எதிர்த்து வாழ்ந்தவர், ஆனால் ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது ஈமானோடு கலிமாவோடு இருந்தார், அவர் சுவனத்தில் நுழைந்தார் என்பதாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். எனவே உலகத்திலே வாழுகின்ற பொழுது நமக்கான வாய்ப்புகள் அதிகம் அதிகம் கிடைத்துக் கொண்டே இருக்கும். நன்மை செய்வதற்கான, தொழுவதற்கான, நோன்பு வைப்பதற்கான, ஹஜ் செய்வதற்கான, உம்ரா செய்வதற்கான, திக்ர் செய்வதற்கான அந்த வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கின்ற பொழுது அதை உரிய நேரத்தில் நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை பயன்படுத்தவில்லை என்றால் நாம் தொழக்கூடாத ஒரு நேரம் வரும், தொழ முடியாத ஒரு நேரம் வரும். அந்த நேரத்தில் நாம் தொழ வேண்டும் என்று நினைத்தாலும் கூட நம்மால் தொழ முடியாது. காரணம், வாய்ப்பை இழந்து விட்டோம். எனவே எந்த அமல்களையும் செய்யாத ஒரு நிலை ஏற்படும். எனவே வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொண்டு சுவனத்திற்குரியவர்களாக ஆகுவோம்.